ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோ 3 வந்திருக்கு. இந்த ப்ரொமோ 3 பார்க்கும்போது கேர்ள்ஸ் டீமுக்கு சரியான ஒரு ஆப்பு தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ப்ரொவிஷன் டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன், தீபக், விஜே விஷாலும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இப்போ மெஜாரிட்டி எல்லாத்தையும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க போல இருக்குது. அதாமல் கொஞ்சம் நாட்டாமத்தனம் அவங்க தெரியுது. அதை ஏன்னா முத்துக்குமரன் வரணுன்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. சரி, அதில் வந்து கிளம்பிறங்கியிருக்காங்க இந்த ப்ரொவிஷன் டாஸ்கில். அதுக்கப்புறம் நம்ம சாட்சனா உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம அன்ஷிதான் நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, தேவையான பொருட்கள் எடுக்காமல் தேவையில்லாத பொருட்கள், இந்த குழந்தைங்களை எடுப்பாங்களா, ஜாமு, ப்ரெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்துருப்பாங்க பொழுது அதிகமாக. அங்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாகவே வந்துட்டு ப்ரொவிஷன் வந்துட்டு பண்ணியிருக்காங்க பொழுது. இப்போ இந்த ப்ரொவிஷன் டாஸ்க்கு இன்னும் வரல. ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் டாஸ்கில் எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்திருக்கு, அந்த அமௌண்ட்டை விட தாண்டி அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பொழுது அது அதிகமாக எடுத்து வச்சது இந்த சாச்சனா போல இருக்குது. பிக் பாஸ் வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாம் தலைமையில் கையை வச்சுக்காங்க. ஆடா கடவுளை போச்சேன்ட்டு. மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த டாஸ்கில் போகணுன்னு க்யூரியாசிட்டி இருக்கிறது ஓகே தான், ஆனால் இதுக்கு அது வந்து சூட்டபுளா, அதை நம்ம யோசிச்சிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாச்சனா மேலே பழியை போடுறாங்க. பழின்னு அதுதான் அவங்க உள்ளே வரணும்னு நினச்சிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்துட்டு நம்ம அன்ஷிதா கலாய்க்கிறாங்க. என்னென்னா, இந்த பொண்ணு ஒரு பெட்டுக்கு அவ்வளோ ஜாம தடவி போடுது. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நம்ம ப்ரொவிஷன் டாஸ்க் போகும்போது தேவையான பொருளை மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு. இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி வந்து கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து பஸ்ட் அவுட் ஆகிறாங்க. சாச்சனா அழுகுறாங்க. எல்லாமே நான் தான் தப்பு பண்ண சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படி என்ன தான் தப்பு பண்ணேன்னு, நீங்கள் பண்ண தப்பு தான் அங்கே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாருமே உங்கள் மேலே வந்து பழிய வைக்கிறாங்க. அதேமாதிரி இந்த சாச்சனாவை பற்றி சொல்லி ஆகணும். காலையில் வந்து முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு பிரச்சனை போகுது. அதில் மஞ்சரியும் சௌந்தர்யாவும் உள்ள, அதாவது மஞ்சரி விஷயத்தில் சௌந்தர்யா வந்துட்டு அருண்கிட்ட பேசுகிறதே கொஞ்சம் தேவையில்லாத அதிக பிரசங்கத்தனம். அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கேப்டன் வந்து மஞ்சரி கிட்ட விசாரிச்சிருக்காரு. இந்த அம்மா உள்ள வந்துட்டு தேவையில்லாமல் மூக்கோளம் நினச்சதே ஒரு பெரிய விஷயம். அதுவே தவறு. அங்கே இருக்காங்க, ஈரோட்டில் இருக்காங்க யார், நம்ம சாச்சனா. அங்கேருந்து கோயம்பேடுக்கு பஸ்ஸு பூச்சி வராங்க ஸ்ட்ரைட்டாக வந்து. ஆமாம் முத்துக்குமரன் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணாருன்னு, இங்கே ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு முத்துக்குமரன் மடியில் படுத்துக்கிட்டு அண்ணான்னு நொன்னான்றது. ஏமா அப்படி இருக்கு, நீ பார்க்குறவங்களுக்கு காண்டாகாது, இல்லை முத்துக்குமரனுக்கு தெரிய வராது. ஆல்ரெடி சௌந்தர்யா பற்றி அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதை வந்து சொல்லிட்டார். இன்னும் ஜாக்லின் பற்றியும் இந்த ஜாக்லின் பற்றியும் தெரிஞ்சிருக்கும். சாச்சனா பற்றி முதல்ல இவர் தெரிஞ்சுக்கணும். சரியானவங்களாக இருக்காங்கப்பா. ஐயோ, கூட இருந்துட்டு குழி பறிக்கிறது இல்லை, பெரிய பள்ளமே நோண்டி அவங்கள மட்டும் இல்லை அவங்களோட வம்சத்தையே உள்ளே போட்டு புதைச்சிருவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு அப்படி அந்த ட்ரிகர் பண்ணுறது. அங்கே ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் போயிட்டுருக்கு. அங்கே ஒரு விஷயம் நடக்குது. கேப்டன் வந்து விசாரிக்கிறாரு. சம்மந்தப்பட்டவங்க சௌந்தர்யா வந்து அந்த டாஸ்க்கை கொடுத்தாங்க. ஆனால் அவர் வந்து மஞ்சரி தான், சௌந்தர்யா வந்து மஞ்சரி தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா அங்கேருந்து வராங்க. இல்லை அங்கே வந்துட்டு ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசினாரு. உடனே கேட்டார் முத்துக்குமரன், இருமா வரேன், எதுக்கு நீ அவசரப்பட்டு பதற, வெயிட் பண்ணு வரான்னு. அதுக்கப்புறமும் வந்துட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, அந்த அம்மாவுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற வன்மை வந்து நல்லாவே தெரியுது. அதே மாதிரி முத்துக்குமரன் இல்லாத நேரத்தில் நைட்டு போயிட்டு குசுன்னு வந்துட்டு முத்துக்குமரன் வந்துட்டு அசிங்கப்படணும், அவன் இந்த இடத்துல அவமானப்படணும், இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணா நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லிட்டு மடியில் படுத்துக்கிறது. என்ன ஒரு ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி, இங்கே இந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் சாச்சனாவில் தான் எல்லாருமே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போயே வந்துட்டு சாச்சனா நாமினேஷன்ஸில் வந்ததுனால இந்த வாரம் கண்டிப்பாக அந்த பொண்ணு போயிடணும், அப்பாவாவது கொப்பாவாவது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஏன்னா நேற்று டாடி எனக்கு அந்த 5 ஸ்டார் சாக்லேட் கொடுங்களாம், செம்ம காண்டாகிடுச்சு. இதே இது இவங்க பண்ண விஷயங்கள், அதாவது நேற்று வந்து அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான், ஆண்களுக்காக அவங்க பண்ணாங்க. இதே இது வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து விஜய் சேதுபதி பேசியிருப்பாரா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுவும் விஜய் விஷால் சௌந்தர்யா பற்றி பேசின விஷயத்தை கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. என்னத்தை சொல்கிற. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.